இந்த இரண்டு படங்களிலும் உள்ள முக்கிய கருத்து என்னவென்றால், நமது எண்ணங்களுக்கு நமது மூளையின் அமைப்பையும் உடலின் செயல்பாட்டையும் மாற்றியமைக்கும் சக்தி உள்ளது. ஒரு எண்ணத்தை நாம் தொடர்ந்து நினைக்கும் போது அது ஒரு உண்மையான அனுபவமாக மாறி அதற்கேற்ற உணர்வுகளை உடலில் உருவாக்குகிறது. குற்ற உணர்ச்சியின் தாக்கம் முதல் படத்தில் உள்ளபடி, நீங்கள் நீண்ட காலமாக குற்ற உணர்ச்சியுடன் கில்ட்டி இருந்தால் என்ன நடக்கும் என்பது விளக்கப்பட்டுள்ளது. மூளையில் புதிய இணைப்புகள். நீங்கள் குற்ற உணர்ச்சி சம்பந்தமான எண்ணங்களை மீண்டும் மீண்டும் நினைக்கும்போது உங்கள் மூளையில் உள்ள நியூரான்கள் நரம்பணுக்கள் இணைந்து செயல்பட்டு அவற்றுக்கிடையேயான இணைப்புகளை வலுப்படுத்துகின்றன. இதைத்தான் ஃபயர் அண்ட் வயர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஹார்மோன் மாற்றங்கள். இந்த வலுவான நரம்பியல் இணைப்புகள் உடலில் சில வேதிப்பொருட்களையும் நியூரோபெப்டைட்ஸ் ஹார்மோன்களையும் சுரக்கச் செய்கின்றன. உங்கள் உடல் குற்ற உணர்ச்சி மற்றும் துன்பத்தின் மனநிலையிலேயே பழக்கப்படுத்தப்படுகிறது. ஆற்றல் மையத்தில் சேமிப்பு. இந்த உணர்ச்சிகள் உடலில் உள்ள இரண்டாவது சக்தி மையத்தில் ஆற்றலாக சேமிக்கப்படுவதாக அந்த பகுதி குறிப்பிடுகிறது. மேலும் உங்கள் உடலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் சமிக்ஞையை எனர்ஜெட்டிக் சிக்னேச்சர் நீங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறீர்கள். எண்ணங்களை மாற்றினால் என்ன நடக்கும்? அதற்கு நேர்மாறாத முற்றிலும் வேறுபட்ட எண்ணங்களை நினைக்கத் தொடங்கினால் என்ன ஆகும் என்றும் அந்த பகுதி விளக்கப்படுகிறது. உதாரணமாக, பாலியல் கற்பனைகளை. உங்கள் மூளையில் முற்றிலும் விண்ண எட்டி நியூரான் நெட்வொர்க் டிஃபரண்ட் நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ் செயல்படுத்தப்படுகிறது. இது வேறுபட்ட மனநிலையை உருவாக்குகிறது. இரண்டாவது படத்தில் உள்ளபடி, நீங்கள் ஒரு புதிய எண்ணத்தையோ அல்லது கற்பனையையோ தீவிரமாக கவனிக்கும்போது உங்கள் மூளையின் முன்பகுதி பகுதியில் ஒரு புதிய உள் பிரதிநிதித்துவம் இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் உருவாக்குகிறது. அந்த எண்ணம் உங்கள் வெளி உலகத்தை விட உண்மையானதாக மாறும். அந்த க்ஷணத்தில் அந்த எண்ணமே அனுபவமாக மாறுகிறது. மேலும் அந்த அனுபவத்தின் இறுதி விளைவு அதனுடன் தொடர்புடைய உணர்வாகும். சுருக்கமாக, குற்ற உணர்ச்சி அல்லது மகிழ்ச்சி தொடர்ந்து நினைக்கிறீர்களோ அதற்கேற்று உங்கள் மூளையின் நரம்பியல் இணைப்புகள் வலுப்பெறுகின்றன. அந்த உணர்ச்சியை உங்கள் உடல் ரீதியான அனுபவமாக மாற்றுகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் எண்ணங்களே உங்கள் அனுபவங்களையும் உணர்வுகளையும் உருவாக்குகின்றன.